ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சமையல். இன்றைக்கி நம்ம பக்கோடா, தூள் பக்கோடான்னு சொல்லலாம், வெங்காய பக்கோடான்னு சொல்லலாம். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது சிம்பிளாக, ஈஸியாக, ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். காஃபி டீயோட சாப்பிட உடனே போட்டுடலாம். ஒரு கெஸ்ட் வந்தால் கூட உடனே 10 நிமிஷத்தில் இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாமா. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கடலை மாவு ஒரு 200 கிராம் அளவுக்கு, 200 கிராம் அளவுக்கு கடலை மாவு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, ஒரே ஒரு துளி ஆப்ப சோடா, பேக்கிங் சோடா, ஒரு அரை ஸ்பூனு மிளகாத்தூள், ஒரு ஸ்பூனு சோம்பு, அதை நல்லா கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு அதோடு போட்டுக்கோங்க. அப்புறம் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் உப்பையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கணும். ஏன்னா நம்ம எதுக்கு இந்த ஆப்ப சோடா, அந்த சோடா உப்பு போட்டுட்டு நம்ம கலக்கிறோன்னா, நம்ம வெங்காயத்தில் போடுறப்போ ஒரு இடத்துல இருக்கும், ஒரு இடத்துல கலக்காது. அதனால் நம்ம மாவில் நல்லா எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி அதை நல்லா இறுக்கி தண்ணி வர அளவுக்கு பிசைஞ்சு தனித்தனியாக வர மாதிரி விரிச்சுக்கணும். மாவை நல்லா அதில் கலந்துட்டு இறுக்க புளியாமல் உதிரியாக இருக்கிற மாதிரி நம்ம இதை கலந்து வச்சுக்கணும். எல்லா மாவையுமே கொட்டி கலந்துக்கோங்க. இது வெங்காயம் நான் 2 பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம், கொஞ்சம் தண்ணி தெளித்து அதை பிசைஞ்சிருங்க. நல்லா பிசையக்கூடாது, கலந்து தான் விடணும். இன்னும் சொல்லப்போனால் நம்ம கையில் கலக்கிறத விட நல்லா ஸ்பூனில் கலந்தோம்னா நல்லா உதிரியாக நல்லா நமக்கு வரும். இப்போ இது இந்த மாதிரி கலந்துருங்க. பாருங்கள் எப்படி இருக்குது, உதிரியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் லேசாக அந்த பக்கம் கொஞ்சம் மாவு இருக்குது, தண்ணி படாமல். அதுக்கு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு நல்லா ஸ்பூனில் கலந்து விட்டுடலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இப்போ கலந்தாச்சு. இப்போ இதில் முதல்லையே பெருங்காயம் போட நான் மறந்துட்டேன். இப்போ இது கூட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் அதை சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி அதை நல்லா துருவி அது கூட சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவு, ஒரு துண்டு போதும். கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூனு கரம் மசாலா, ஒரு துண்டு இஞ்சி, இதையும் நல்லா சீவி விட்டுருங்க. சீவிட்டு நல்லா ஸ்பூன்லேயே நம்ம கலந்துக்கணும். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். நல்லா மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக. கடையில் போய் வாங்கினா அவ்வளோ இது என்ன எண்ணெயில் போடுறாங்களோ, எதில் செய்கிறாங்களோ அப்படிங்கிறக்கும். நம்ம வீட்டில் செஞ்சோம்னா ரொம்ப ஹைஜெனிக்காக இருக்கும். பசங்களுக்கும் திங்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா பாருங்கள், இந்த பாருங்கள் குலுக்கி விடுறாங்க. கீழே இருக்க கொஞ்சம் மரமாகவும் இருக்குது, அது எல்லாம் நம்ம குலுக்கி விடுறப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கும். கொஞ்சம் கட்டி இருந்தால் லேசாக உடச்சி விட்டுருங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதில் அந்த பக்கடாவை எடுத்து உதுத்து விட்டுடலாம். உதுத்துட்டு வெந்த உடனே திருப்பி விட்டுட்டு எடுத்துடலாம். இது ரொம்ப சூப்பரான ஒரு ஆனியன் பக்கோடா, இல்லை தூள் பக்கோடான்னு சொல்லுவோம். இது கட்டியாக போடாமல் தூளாக தான் போடுறோம், அதனால் தூள் பக்கோடான்னு சொல்லுவோம். பாருங்கள் எவ்வளோ பொன்னிறமாக வேக விட்டு எல்லாம் எண்ணெய் அடித்து எடுத்தீங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே ஒரு லைக், ஒரு கமெண்ட் ப்ளீஸ். ஒரு லைக்காக பண்ண மாட்டேங்கிறீங்க, பண்ணிடுங்க. மேலே கொஞ்சம் கருவேப்பிலை பொரித்து ஒரு ஈர்க்கு அப்படியே பொரித்து அது மேலே வச்சுருங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அவ்வளோதான். அப்படியே அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன். இது வரைக்கும் வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லுங்கள். தேங்க்யூ.